இந்த தை மாதம் 5 கிரக சேர்க்கை இருக்குது. இந்த 5 கிரக சேர்க்கை ரொம்ப ரேர் பீஸ், எப்பயாவது ஒரு வாட்டி தான் திடீர்னு நடக்கும். இந்த 5 கிரக சேர்க்கையால் உங்கள் யாருடைய லைஃப்ல எல்லாம் சேஞ்சஸ் ஏற்பட போகுது. அந்த சேஞ்சஸ் எப்படி இருக்க போகுது? அப்போ இந்த 5 கிரக சேர்க்கையால் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது தனித்தனியாக சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நல்ல பலனுள்ளதாக இருக்கும். உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே, இந்த 5 கிரக சேர்க்கைன்னு சொன்னேன். இதனால் அதிக லாபம் பெறக்கூடியவர்கள் மேஷ ராசி அன்பர்கள். பொதுவாக மேஷராசி என்பர்களுக்கு இப்போ நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கு. அது குறிப்பாக பெண்களுக்கு பிரஸ்ட் கேன்சராக இருக்கலாம், அல்லது யூட்ரஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ஹெல்த்து ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம். அதே போல் ஜென்ஸாக இருப்பார்களே ஆனால், ஆண்களாக இருப்பார்களே ஆனால், குழந்தைகளாக இருந்தாலுமே கூட சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டு இருப்பது, அல்லது எதனா அடிபடுறது, இல்லை ஃப்ராக்சர்ஸ் ஏற்படுவது, அதுபோல் அந்த மெயினாக கை அல்லது கால் அதில் அடிபட்டிங்கனாக்கா அந்த சனியுடைய காரகத்துவம் உங்களுக்கு குறையுதுன்னு அர்த்தம். அப்போ உடல் நல குறைவுகள் இருக்குமே ஆனால் ஆயுள் பாவம் உங்களுக்கு அதிகரிக்குது. பயம் வேண்டாம். அப்போ நிச்சயமாக உங்கள் ஜாதகப்படி ஒரு நாள் பார்த்து ஒரு ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கிறது, அல்லது ஒரு வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறது, மெயினாக ஒரு ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கிறது, அந்த மிருத்யுஞ்ச மந்திரங்களை ஜபம் பண்ணுறது, அல்லது இந்த சுதர்சன மந்திரத்தை ஜபம் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு இந்த சனியுடைய 7.5 சனியுடைய தாக்கத்தை குறைக்கும். அப்போ அந்த மாதிரி சிறு சிறு விபத்துக்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே. அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் ஆயுள் பாவத்தை அதிகரிக்குதுன்னு அர்த்தம். அதே போல் தான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், ஆஸ்பத்திரி செலவுகள் வருவது திடீர்னு, இதெல்லாம் நீங்கள் டக்குன்னு ஒரு கன்சல்ட்டிங் எடுத்துக்கணும். சாமி ஏன் எங்களுக்கு இந்த டக்குன்னு வீட்டுக்காரர் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லபடியாக ஆகிட்டு வந்துடுவாங்களா, இதுக்கு நம்ம என்ன செய்யணும் சாமி, என்ன பூஜை பண்ணணும், என்ன மாதிரியான அபிஷேகம் எதாவது கொடுக்கணுமா அப்படிங்கிறத அறிந்து இதில் டக்குன்னு அப்போவே நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும். வளர விடக்கூடாது நோயை. அப்போ மேஷராசி என்பர்களே, உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும். ஹெல்த் கம்ப்ளைண்ட் இருக்குமே ஆனால் அந்த ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். வீண் செலவுகளை குறைப்பது சிறப்பு. சும்மா மாதம் ஆஸ்பத்திரிக்கே போயிட்டுருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக கொஞ்சம் டைவர்ஷன் பண்ணுங்கள். ஒரு பூஜை பண்ணுங்கள், ஒரு ஹோமம் பண்ணுங்கள், என்ன மாதிரியான ஹோமங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு நல்லா ஜம்முன்னு பண்ணுங்கள், சிறப்பான ஹோமங்களை செய்யுங்க. மெயினாக அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் மாத்திரைகளை குறையுங்க, அதான் நல்லது. சரி, வருமானம் எப்படி இருக்கும்? நிச்சயமாக இந்த 5 கிரக சேர்க்கை வேற வருதுனால 10ஆம் இடத்துல வரக்கூடிய, அதை உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்று அஸ்தங்கம் அடைகிறார். தைரியம் அதிகரிக்கும். யாருக்கெல்லாம் மேஷராசி என்பதிலே குறிப்பாக இந்த பரணி நட்சத்திரக்காரங்க, பரணியில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு ஏதாவது இடம் வாங்கியிருக்கலாம், இல்லை வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். அந்த மண்ணை போய் நீங்கள் எப்போ தொட்டிங்களோ அன்னிலேருந்து உங்களுக்கு பிரச்சனை. என்றைக்கு அந்த மண்ணை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதோ இல்லை போய் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்களோ அன்னியிலிருந்து தான் உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அது இடதோஷத்தை குறிக்கிறது. சரி, அது கம்பெனியாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், நிலவடங்களாக இருக்கலாம், அசட்டாக இருக்கலாம். அப்போ இந்த பூமி தோஷங்கள், இடதோஷங்கள், குடியிருக்கக்கூடிய வீடுகளாக இருக்கலாம், வாஸ்து ப்ராப்ளமாக இருக்கலாம். அப்போ சம்திங் ஒரு இடதோஷம் ஏற்பட்டிருக்கிற, ஏன்னா செவ்வாய் அஸ்தங்கமாகி இருக்கிறார். இதை தாங்க சுட்டி காட்டுது. இதை சொல்லுப்பா நீ அப்படின்னு அம்பாள் அந்த வார்த்தையை எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ அன்பு மேஷராசி என்பர்களே, பரணி நட்சத்திரக்காரங்களாக இருக்கலாம், இல்லை அஸ்வினி கிருத்திகை நட்சத்திர அன்பர்களாக இருக்கலாம். இடதோஷங்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அதெல்லாம் சரி செய்யக்கூடிய மாதம். இப்போது செவ்வாய் சூரியன் பஞ்சமாதிபதியும் ராசிநாதனும் ஒன்றாக இருக்கக்கூடிய காலத்தருணம், அதுவும் சனியுடைய வீட்டில். அப்போ நிச்சயமாக இடதோஷங்கள் இருக்குமே ஆனால் அது நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதில் நம்ம ஒரு வரியில் சிங்கிள் லைனாக சொல்லிட்டோம் இடதோஷம்னு, அது எக்கச்சக்கமான ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். ஸோ விடை தெரியாத விஷயங்களுக்கு கூட விடை தெரிவதற்கான காலம். இடதோஷங்கள் நிவர்த்தியாகும். அதே போலத்தான் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், நிம்மதி பிறக்கும். மெயினாக பிஸ்னஸில் உங்களுக்கு வரவேண்டிய பணங்காசுகள் இருக்குமே ஆனால்
வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் எனதொருமை மேஷ ராசி என்பவர்களே, செய்தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், அல்லது டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம், ஷோரூம்ஸாக இருக்கலாம், அல்லது கால்நடை பண்ணைகள், கோழி பண்ணைகள், முட்டை பண்ணைகள், அது மாதிரிலாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட்டு, லாரி டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க, தேங்காய் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, தோப்புகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, விவசாய பெருமக்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, கார்மெண்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மெடிக்கல்ஸு, டாக்டர்ஸ், மெயினாக டாக்டர்ஸை நம்ம சொல்லணும், டாக்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, ஸ்கூல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, எஜுகேஷன் செக்டர்ஸு. அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், மேஷ ராசி அன்பர்களே, தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். அதோடு மட்டுமல்ல, மேஷராசி என்பவர்களே, வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வேலையில் இடமாற்றங்கள் ஏற்படும். 7.5 சனி நடக்கிறதால நிறைய ஜாபில் ப்ராப்ளம் இருக்கும். ஒரு விஷயம் நல்லா ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், நீங்கள் வேலையை விடுவதாக இருந்தால் வேலையில் எவ்வளோ வேணும்னாலும் கஷ்டம் இருக்கலாம். ஆனால் ஒரு முறை கன்சல்ட்டிங் எடுத்துக்கிட்டு, சாமி ஏன் ஜாதக பிரகாரம் இடமாற்றம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, கம்பெனி மாறலான்னு சொல்லிட்டீங்க, பட் நான் இதை விட்டுட்டு வெளியில் வந்தால் எனக்கு வேறு வேலை கிடைக்குமா? சப்போஸ் எனக்கு வேலை கையிலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், போகிற இடம் எனக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லாக, சேஃபாக, அல்லது ஒரு லாங் டைம் ஜாபாக அது இருக்குமா? இதெல்லாம் ஒரு கன்சல்ட்டிங் எடுத்துட்டு ஜாப் சேஞ்சஸ் செய்து கொள்வது சிறப்பு. அப்போ வேலைகளை இடமாற்றங்கள் இருக்கும், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். எனதருமை மேஷராசி அன்பர்களே, அதே போலத்தான் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், எவ்வளோ பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணி கொடுத்துருக்கோம். பணங்காசை வாங்கிட்டு ஏமாற்றிடுவாங்க, இல்லை யாரோ ஒருத்தருக்கு போய் செய்வாங்க, அவங்க இவங்களை ஏமாற்றிடுவாங்க, பெரிய பிரச்சனையில் போய் சிக்கலில், சட்ட சிக்கலில் போய், வெளியிலே வர முடியாத ஒரு சட்ட சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க. போலீஸு கேஸு, என்கொயரிகள், நிறைய என்கொயரிகளை போய் மாட்டிப்பாங்க. அதே போல் விசா என்கொயரிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வம்பு வழக்கு, இதெல்லாம் நம்ம நிறைய கிளியர் பண்ணி கொடுத்துருக்குறோம். அப்போ அந்த மாதிரி வெளிவர முடியாத பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவற்றில் கூட இருந்து விடுபடுவீர்கள் மேஷ ராசி அன்பர்களே. அப்போ அந்த தை மாதம் பிறந்துடுச்சு, 5 கிரக சேர்க்கை வேறு இருக்குது, நிம்மதி அதிகரிக்கக்கூடிய மாதம், நிம்மதி அதிகரிக்கும், எல்லா கஷ்டங்களும் விலகும். அது எந்த மாதிரியான ஹெல்த்து, ஃபேமிலி, இன்கம், லோன், ஸோ எந்த கவலைகளாக இருந்தாலும் கவலைகள் விலகி, கஷ்டங்கள் விலகி, நிம்மதிகள் அதிகரிக்கக்கூடிய மாதம், சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய மாதம் மேஷ ராசி அன்பர்களே. அன்பார்ந்த ரிஷப ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் ராசிநாதன் சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறார், பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார். ரிஷபராசி என்பர்களே, பணங்காசு அதிகரிக்கக்கூடிய மாதம். குறிப்பாக இந்த 5 கிரக சேர்க்கை அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னேன். சார், இந்த 5 கிரக சேர்க்கை எங்கே நடக்குதுன்னா ரிஷபராசிக்கு 9ஆம் இடத்தில் நடக்கிறது. ரிஷபராசிக்கு 9வது வீட்டில் பாக்யஸ்தானத்தில் தான் இந்த 5 கிரக சேர்க்கை நடைபெறுகிறது. அப்போ என்ன நடக்குங்க சார்? ராசிநாதன் பாக்யஸ்தானத்தில், அதோடு மட்டும் இல்லை பாக்யாதிபதி லாபஸ்தானத்தில். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 9, 10, சரி, இந்த 6, 19, 20, 21 ஜனவரியில் இது குழந்தைகள் பிறந்து ரிஷப லக்னமாக, ரிஷப ராசியாக இருக்குமே, ஆனால் அற்புதமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஏன்னா லக்னாதிபதி 9ஆம் இடத்துல, ரிஷப லக்னத்தில் குழந்தை பிறக்கணும் 19, 20, 21. இதெல்லாம் நம்ம அந்த குழந்தை டெலிவரி டைமுக்கு நம்ம குறித்து கொடுக்கும்போது நான் இதெல்லாம் கவனித்து தான் குறித்து கொடுப்பேன். நிறைய நம்ம இடத்துல டெலிவரிக்கு டைம் கேட்பாங்க, சாமி எனக்கு ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க, இல்லை நார்மலாகும்னு சொல்லியிருக்கிறாங்க, பட் டேட் எதுக்கும் கேட்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க.
அப்போது இந்த மாதிரி நாட்கள் உங்கள் குழந்தைக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்துவிடும். உங்கள் குழந்தை நல்லா இருக்கும், பிறக்கின்ற குழந்தைகள் நல்ல எதிர்காலம் இருக்கும், நல்ல ஆயுள் பாவம் இருக்கும், நீடித்த ஆயுள் பாவம் இருக்கும், குறையில்லாமல் இருக்கும். அப்போ பாருங்கள் ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகக்கூடிய மாதம். இந்த 5 கிரக சேர்க்கையினால் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும். அது எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் சரிதான், எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக ஸ்ட்ரகிளிங்காக இருந்தாலும், ஃபண்டு டிமாண்டாக இருந்தாலும். எப்படி சொல்கிறீங்க சாமி? சார் ஒன்றுமே இல்லைங்க. ராசிநாதன் சுக்கிர பகவான் 9வது வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். ஒரே விஷயந்தான், கோணங்கள் வறுத்திருக்கின்றன, திரிகோணங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குது. ரிஷபராசிக்கு 5ஆம் இடம் சுத்தமாக இருக்குது. ஆனால் அந்த 5ஆம் அதிபதியும் 9வது வீட்டில் இருக்கிறார். 2, 5 கூடிய புதன் 9வது வீட்டில், லக்னாதிபதி ராசிநாதன் சுக்கிரன் 9வது வீட்டில். சார் சுகஸ்தான அதிபதி சூரியன் சுபத்துவம் அடைந்து அவரும் 9வது வீட்டில் இருக்கிறார். 7, 12 கூடிய செவ்வாய் அஸ்தங்கம் அடைந்து உச்சம் பெற்று மகர ராசியில் இருக்கிறார். அப்போ இதை விட ஒரு அதிர்ஷ்டமான கால நேரம் மீண்டும் ரிஷபராசி அமைவதற்கு பல ஆண்டுகள் ஆகும். இப்போ இதே போல் திரும்பவும் 9வது வீட்டில் இதே போல் 5 கிரக சேர்க்கை நடக்கணும்னா 1 வருஷம் ஆகும். அப்போ நிச்சயமாக ரிஷபராசி என்பர்களே, இந்த தை மாதத்தை போல ஒரு அதிர்ஷ்டமான கால நேரம் உங்களுக்கு மீண்டும் அமைவதற்கு 1 வருடம் ஆகும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற வார்த்தைக்கு இணங்க புத்திசாலித்தனமாக இருந்து, சாமி எனக்கு இந்த வேலை நடக்கணும், சாமி எனக்கு இந்த சப்ஜெக்ட் நடக்கணும், எனக்கு வேலை கிடைக்கணுங்க சாமி, இல்லை எனக்கு வேலையை காப்பாற்றிக்கணும் சாமி, வேலையில் நிறைய ட்ரபிள் இருக்குது. போன மாதம் கூட மிடாஸ் டாஸ்மார்க்கில் ஒரு பெரிய அதிகாரி, இப்போ அவங்க நிறைய போராட்டங்கள்லாம் கூட சம்திங் ஏதோ பண்ணாங்க போல இருக்குது. அந்த டாஸ்மார்க்கில் ஒர்க் பண்ணக்கூடிய 2 அதிகாரிகள் ஒரு பெரிய கேஸில் போய் நாங்கள் மாட்டுற மாதிரி இருக்குது சாமி, கொஞ்சம் எனக்கு நீங்கள் அதை எப்படியாவது காப்பாற்றி விட்டுடுங்க, நாங்கள் விஆர்எஸ் கொடுத்துட்டு கூட வந்துடுறோம்ல, எதாவது பண்ணிக்கலாமா, ஜாபில் இருக்கலாமா அப்படின்னு அந்த அரசு அதிகாரிகள் கேட்குறாங்க. அதே போல தான் ஒரு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகா பெரியவர், மடாதிபதியாக ஆதீனமாக இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கும் ரிஷபராசி தான், அவங்களுக்கும் ஒரு பெரிய சிக்கல். அப்போ யாராக ஆன்மீகமாக இருக்கலாம், ஏன் நம்ம திருப்பதியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, டிடிடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அவரும் ஒரு அதிகாரி தான், யுவவாக இருக்கக்கூடியவங்க தான், அவங்களுக்கும் ஒரு சட்ட சிக்கல். வேலை எதிரிகளுடைய தொந்தரவுகள். அப்போ ரிஷபராசி அன்பர்களை எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு, அது ஜாபாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், ஃபேமிலியில் வரக்கூடிய எதிரிகளாக இருக்கலாம், கணவன் மனைவிகளாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது மற்ற அங்க பங்காளிகளாக இருக்கலாம், இட பிரச்சனைகளாக இருக்கலாம், சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம், மெயினாக அசட்டு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம். அப்போ இந்த மாதிரியெல்லாம் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், பிறரால் வரக்கூடிய கஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் அவையும் சரியாகக்கூடிய மாதமாக, இந்த அதிர்ஷ்டமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது ரிஷபராசி நேயர்கள். அதே போல் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வருமானங்கள் அதிகமானதாக இருக்கும், டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும், வருமானங்கள் மெயினாக நல்ல டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். இந்த மந்த்து சேல்ஸு சூப்பராக இருக்கும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். எனி பிஸ்னஸ், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ரூம்ஸாக இருக்கலாம், மெயினாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ரூம்ஸு, அல்லது திருமண மண்டபங்கள், மால் சென்டர்ஸு, ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸு, வெளிநாட்டு டூர்ஸ் அண்ட் பேக்கர்ஸ் அன்பர் செய்யக்கூடியவங்க, அப்புறம் இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணக்கூடியவங்க, ஏஜென்சிஸ் நடத்தக்கூடியவங்க, சேல்ஸ் ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, C&F அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடியவங்க,
மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, டாக்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அப்புறம் மெயினாக ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பணங்காசுகள் கொடுக்கல் வாங்கல் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, அதை ரெக்கவரி பண்ணக்கூடிய டீமு, பேங்க் செக்டர்ஸு, பேங்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், நான் சும்மா 1-2 தான் எடுத்துக்காட்டுக்காக சொல்லியிருக்கேன். இது போக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு இருக்குது, பில்டர்ஸ் இருக்காங்க, அதே போல் பூமி சார்ந்த ரியல் எஸ்டேட் பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக இந்த 5 கிரக சேர்க்கை உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும். அதோடு மட்டுமல்லாது தை மாதம் உங்களை வாழ வைக்கும். ரிஷப ராசி நேயர்களே.